இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை யாவரையும் இந்த இணையதள ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த ஆராதனையை நீங்கள் Facebook மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவோ எங்களோடு சேர்ந்து கூட இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆராதனை நேரத்துல கூட லைவ் செட்டோட நீங்க எங்களோட பேசலாம். எங்களுடைய ஊழியக்காரர்கள் அந்த நேரத்துல கூட உங்களுடைய ஜெபத்திற்காகவும் உங்களுடைய தேவைகளை இந்த நேரத்துல சந்திப்பார்கள். வாருங்கள், தொடர்ந்து கூட நம்ம காணிக்கை ஆராதனைக்கு செல்வோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம தேவனுடைய ஆலயத்துல விதைக்கும் பொழுது நிச்சயமாக பல மடங்குகள் நாம் அறுவடை செய்வோம். வாருங்கள், இதற்காக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் இருதயங்களும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகத்துல விதைக்கும் பொழுது ஆண்டவரே சுவாமி, அவங்க பல மடங்கு ஆண்டவரே சுவாமி அந்த பலனை காண உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவரே அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கை தஸ்மபாகம் மிஷன்ஸ் இந்த எல்லா காணிக்கைகளுக்கு ஆசீர்வதிங்க. நல்ல நிலத்துல நாங்கள் விதைக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த காணிக்கையானது, இந்த தஸ்மபாகமானது, கொடுத்தலானது உங்களுடைய ஊழியத்திற்கு அதிகமாக பயன்படுத்துவதை நான் சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். நல்லது, ஆமென். தொடர்ந்து நம்முடைய சபையில நடைபெறும் ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். பாருங்கள், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம மத்தியில டெய்லி டிவோஷன் அல்லது அனுதின தியானத்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொடுக்கிறோம். அதை Facebook அல்லது யூடியூப் வாயிலாக உங்களிடத்துல வாட்ஸ்அப் குரூப் மூலியமா நம்ம உங்களிடத்துல ஷேர் பண்ணுவோம். ஸோ தயவு செய்து எங்களோட கூட இணையம் கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஆராதனைக்கு பிறகு பிற்பகல் மணி தொடர்ந்து பிற்பகல் மணி 1க்கு வாலிபருடைய ஐக்கியம் நடைபெறும். இதை குறித்ததான விளக்கங்கள், விவரங்கள் வேண்டும் என்றால் சிஸ்டர் கஸ்தூரி நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல நம்முடைய செவ்வாய் ஜெப கூட்டமானது ஜூம் வழியாக நடத்தப்படும். சபையார்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மெய்யாகவே இந்த ஜூம் வழியில இந்த காலங்களில் ஜெப கூட்டத்தை நம்ம ஒன்று இணையும் போது நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதோட ஐக்கியம் ரொம்ப பலமா இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் ஜெப கூட்டத்தில் இணையாம இருக்கிறீங்க, வாங்க இந்த செவ்வாய்க்கிழமை எங்களோட இணைந்து கொள்ளுங்க. கண்டிப்பா தேவன் உங்க மத்தியில பேசுவார். சபையார்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு மத்தியில் இருக்கிறது, உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். நம்மளுடைய சபையானது மறுபடியும் 12 ஜூலைல திறக்கப்படுகிறது, ஞாயிற்றுக்கிழமை என்று. ஹல்லேலூயா! நம்மளுடைய ஆராதனையானது காலை மணி 11 மணிக்கு ஹால் 2ல நடைபெறும். இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசாங்கம் நமக்கு சில SOP அல்லது சில விதிமுறைகளை நமக்கு அளித்திருக்கிறாங்க. இப்படி இந்த சட்டத்திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படைந்து நம்முடைய சபையானது சில ஒழுங்குகளை செய்து இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, நம்முடைய சபையில நம்முடைய ஆராதனையில 3ல் 1 பங்கு ஜனம் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும் என்று கூட நமக்கு ஒரு கட்டளை ஏற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய சபையில 60 நபர்கள் மாத்திரமே இந்த ஆராதனையில கலந்து கொள்ள முடியும். 7 வயதிலிருந்து 69 வயதில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். சிறு பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களோடு வருகிறபடியினாலே பெற்றோர்கள் தன்னுடைய சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த நாளிலே சிறு பிள்ளைகளுடைய ஆராதனை நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த ஆராதனையில மலேசியர்கள் மாத்திரமே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூட நம்முடைய அரசாங்கம் நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க.
ஆகையால மலேசியர் அல்லாதவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். நமக்கு அரசாங்கத்திலிருந்து விதிமுறைகள், சில சட்டத்திட்டங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக உங்களிடத்துல நாங்கள் இது குறித்து அறிவிப்போம். மேலும் நம்முடைய ஆராதனையில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய குடும்பத்தினர் பெயர்களையும் முன்பதாகவே பதிவு செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகுதான் நம்மளுடைய ஆராதனைக்கு நீங்கள் வர முடியும். நீங்க ஆன்லைன் மூலமாய் செய்கிற இந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாய் உங்களுக்கு ஒரு QR கோட் கொடுப்பாங்க. அந்த QR கோட் மூலமாய் நீங்கள் ஆராதனைக்கு வந்து நீங்க பதிவு செய்யலாம். இது குறித்ததான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் நம்மளுடைய கிளாட் டைடிங்ஸ் தமிழ் சர்ச்சோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெரிவிப்போம். அதோடு கூட உங்களுடைய வட்டார தலைவர்கள் உங்களிடத்துல இதுக்குரிய விவரங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே வீட்டு கூட்டத்துல இணைய மறந்துடுறீங்க, அங்கங்கே நடைபெறும் வீட்டு கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுங்க. விசேஷமாய் இந்த காரியத்தை குறித்ததான விவரங்களை அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். ஒருவேளை சபையார்களே, உங்களுக்கு அந்த நாளைய ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால், மூச்சு பிரச்சனை அல்லது இரும்பல், இப்படிப்பட்ட காய்ச்சலுக்குரிய அறிகுறி உங்களுக்கு இருந்தது என்றால் நீங்கள் ஆராதனைக்கு வருவதை தவிர்க்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உடல் நலத்தை குறித்து ஊழியக்காரர்கள் மத்தியிலே தொடர்பு செய்து அவர்களிடத்தில் தெரிவிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆராதனையானது 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், அதாவது 1 மணி நேரம் மாத்திரமே நம்முடைய ஆராதனை நடத்தப்படும். சபையார்கள் நீங்க 10:30 மணிக்கு என்ன வந்தால் இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கும் உங்களுடைய செல்ஃபை ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் இது ரொம்ப நலமாக இருக்கும். அங்க குறிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அந்த நாளிலே உங்களுக்கு உதவுவார்கள். நீங்க வெள்ளடியா வந்து எல்லா காரியத்தையும் நீங்க செய்து முடித்துட்டு பிறகு 11 மணி அளவில் நம்மளுடைய ஆராதனை தொடங்கப்படும். நம்மளுடைய ஆராதனைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாருங்கள் கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட மறுபடியுமாய் உம்மோடு இந்த இணையதளத்தின் மூலமாய் இணைய கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே கூட உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா வீடுகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனையில எங்களோட பேசுங்க, எங்களோட வாசம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதோ சாத்தியமாகுமே.
நம் இயேசு சர்வவல்ல தேவன், மகத்துவமானவர். அவரை நம்ம துதிப்போம், உற்சாகமா ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீ வாழ்கவே வாழ்கவே. சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீ வாழ்கவே வாழ்கவே. மன்னாதி மன்னவரே, வல்லவராக விளங்கினே, வல்லமை நிறைந்த மகாபலமே, உயர்த்திடுவோம் உம்மையே. வல்லவராக விளங்கினே, வல்லமை நிறைந்த மகாபலமே, என்றென்று உமக்கே ஆராதனை, உமக்கே என்றென்று உமக்கே ஆராதனை, உமக்கே மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, உயர்த்தி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, உயர்த்தி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. மகத்துவனீரே, மரித்து உயிர்த்து மரணத்தை வென்றவரே, பாவங்கள் சாபங்கள் சிலுவையில் முறித்து பரலோக வாசலை திறந்தவரே. மகத்துவனீரே, மரித்து உயிர்த்து மரணத்தை வென்றவரே, பாவங்கள் சாபங்கள் சிலுவையில் முறித்து பரலோக வாசலை திறந்தவரே. என்றென்று உமக்கே உமக்கே, என்றென்று உமக்கே உமக்கே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, உயர்த்தி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, உயர்த்தி தூயவரே, துதித்திடுவோம் சர்வவல்ல தேவன். சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, வாழ்கவே வாழ்கவே. சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, வாழ்கவே வாழ்கவே. மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, உயர்த்தி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. மன்னாதி மன்னவரே, மகிமையின்
தூயவனே அதி தூயவனே துதித்திடுவோமலே தேவன் நமக்கு அடைக்கலம் பலனமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலமும் பலனும் நமக்கு அடைக்கலமும் பலனும் நமக்கு அடைக்கலமும் பலனும் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் நமக்கு அடைக்கலமும் பலனும் நமக்கு அடைக்கலமும் பலனும் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நாம் தேவனை போற்றி பாடுவோம் பாடுவோம் நாம் ராஜனை போற்றி பாடுவோம் பாடுவோம் தேவனை போற்றி பாடுவோம் பாடுவோம் நாம் ராஜனை போற்றி பாடுவோம் பாடுவோம் அனைத்துக்கும் ராஜா அவர் சாலி ராஜா அனைத்துக்கும் ராஜா அவர் சாலி ராஜா நாம் தேவனை போற்றி பாடுவோம் நாம் ராஜனை போற்றி பாடுவோம் பாடுவோம் தேவனை போற்றி பாடுவோம் பாடுவோம் நாம் ராஜனை போற்றி பாடுவோம் பாடுவோம் அனைத்துக்கும் ராஜா அவர் சாலி ராஜா 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 ராஜா அவர் சாலி ராஜா அவர் சாலி ஹல்லேலூயா. நம் தேவன் வாக்குத்தத்தம் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லவர். அவரை நோக்கி பார்த்து ஆராதிப்போம். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீர் என்று மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீர் என்று மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர்
மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ ஏறு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், 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 நீர் வாக்கு மாறாதவர். ஜீவிக்கிற என் தேவனே, அப்பா, உம் வாக்குத்தத்தத்தால கர்த்தாவே எங்களை வழி நடத்துற தேவன் நீரான அப்பா, நீ வாக்குத்தத்தம் மாறாதவர், மறவாமல் எங்களை நேர்த்தீரே. உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் ராஜா. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது ராஜா. எங்க வாழ்க்கை பூரா உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி சொல்லி அப்பா உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே சகல துதி கன மகிமை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். 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 பிரியமானவர்களே, மறுபடியும் ஆய்கூட கிளர்த்தாடி தமிழ் சபை பட்டாளி ஜெயா சார்பிலே உங்களை யாவரையும் இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தின் தேவ செய்தியை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த செய்தியோடு கூட இந்த ஆராதனையின் இறுதியிலே ராபோஜனத்திலே நாம் பங்கு பெற இருக்கிறோம். அங்கே கூட தேவ செய்தியோடு கூட நாம் ராபோஜனத்திலே பங்கு பெற நாம் ஆயத்தமாக்குவாங்க. கர்த்தர் அப்படியே கூட இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். தேவன் அப்படியே கூட உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் கூட இந்த பாதி வருடத்தை நாம் முடிக்க முடியாது கூட ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 2வது மீதியான பாதி வருடத்தை கர்த்தர் அப்படியே கூட தொடர்ந்து நமக்கு இன்னும் அநேக மாற்றங்களோடு கூட அநேக நன்மைகளோடு கர்த்தர் நம்மளை அப்படியே கூட நடத்துவார் என்று கூட நாம் விசுவாசிப்போமாக. சற்றே இந்த ஆராதனைக்காக நாம் கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணி நம்மளை ஒப்பு கொடுத்து தேவ செய்தியை நாம் கேட்போம். வாருங்கள், நாம் தலையை வணங்கி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க ஒப்பு கொடுப்போமாக. நல்ல ஆண்டவரே, மறுபடியும் கூட கர்த்தாவே, இந்த ஆண்டவரே சுவாமி, ஜூலை மாதத்தின் முதல் வார ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறும்படியாய் எங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த ஆண்டவரே ஆராதனையிலும் கூட ராஜா எங்களையும் ஆண்டவரையும் உங்களை வார்த்தை கொண்டு ராஜா சுவாமி ஆயத்தப்படுத்த முடியாது. ஆண்டவரே, பாதி வருடத்தை கடந்து செல்ல நீர் உதவி இருந்திருக்கிறீர். பல மாதிரியான போராட்டங்கள், சவால்கள், நெருக்கங்கள் மத்தியில எங்களோடு கூட கர்த்தாவே எங்களை சுவாமி ராஜா உருவாக்க முடியாது, எங்களை கட்ட முடியாது கர்த்தர் கடந்து வந்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே சிறந்த வண்ணமாய் கூட நாங்கள் ஆண்டவரே ராஜா ஊழியம் செய்ய இன்னும் ஆண்டவரே உங்களுடைய சிருஷ்டிப்பாய் கூட ராஜா புதிய சிருஷ்டிகளாய் கூட நாங்கள் ஆண்டவரை உருவாக்கப்பட எங்களோட நீர் பேச முடியாது கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோட வார்த்தை கொண்டு எங்களோட பேசும். எங்களுடைய ஆண்டவரே சுவாமி ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கென்று கூட ஆண்டவரை புதிதாய் கூட படைக்க முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது என்னவென்றால் பிரியமானே, ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக நமக்கு நாம் உருவாக முடியாய் ஆண்டவர் செய்கிற 2 காரியம். இந்த 2 பண்புகள், இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளார ரொம்பவும் எதிர்பார்க்கிறார். நாம் சிறந்த கிறிஸ்தவனாக, சிறந்த ஊழியனாக, தேவன் அப்படியே நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அப்படியே கூட கணத்துக்குரியவர்களாய் கூட பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த 2 பண்புகள் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பல மாதங்களாய் கூட நாம் இந்த COVID-19 வியாதியின் தாக்கத்தினால நாம் அப்படியே கூட ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, குடும்பங்களை விட்டு வெளியாகாதபடி, நாம் ஊழியங்களுக்குள்ளார போகாதபடி, நாம் அநேக நம்முடைய சுதந்திரமாய் கூட நம்முடைய காரியங்களை செய்யாதபடி நாம் தடைப்பட்டு இருந்திருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படியாய் கூட இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நமக்குள்ளார ஒரு ஆழமான ஒரு மெய்யான காரியத்தை அவர் செய்திருப்பார் என்று கூட நான் விசுவாசிக்கிறேன். இந்த போராட்டமான, இந்த சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அப்படியே கூட முதலாவது நமக்குள்ளார நல்ல கேரக்டர்ஸ் ஆண்டவர் அப்படியே கூட உருவாக்க இது உதவி இருக்கும் என்று கூட நான் விசுவாசிக்கிறேன். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சிறந்த கிறிஸ்தவனுக்குள்ளார முதலாவது எதிர்பார்க்கிற ஒரு பண்பு என்னவென்றால் நமக்குள்ளார நல்ல குணாதிசயங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்குள்ளார உருவாக்காதபடி நம்ம ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவருக்காக நாம் அப்படியே கூட சிறந்து அப்படியே கூட நாம் ஜொலிக்க முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு ஊழியனுக்கும் நல்ல கேரக்டர், நல்ல பண்புகள் தேவைப்படுகிறது. நல்ல பண்புகளை ஆண்டவர் எப்படி நமக்குள்ளார அப்படியே கூட உருவாக்க போகிறார். நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குவதற்கு என்ன அதிகமாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்றால் கூட நாம் போகிற பலவிதமான போராட்டமான நிலைமைகள் தான், நம்முடைய இந்த சோதனையான நிலைமைகள், நம்மளுடைய அப்படியே கூட ஆங்கிலத்தை சொல்வார்கள் ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங்ஸ், அதன் மூலமாகத்தான் நம்மளை ஆண்டவர் அப்படியே கூட நல்ல பண்பு உள்ள நல்ல கேரக்டர்ஸை ஆண்டவர் உருவாக்க முடியும்.
ஆகையால் கூட நாம் பார்ப்போமாக யாக்கோப்பு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவது நாம் பார்ப்போம், வாசிப்போம். என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதோடு கூட நாம் நிறுத்தி தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஒரு வசனத்திலே ஆண்டவர் 2 காரியங்களை பேசுறதை பார்க்கிறோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை ஆண்டவர் அப்படியே கூட நம்ம வாழ்க்கையில அவரு அனுமதிக்கிறத நான் பார்க்கணும். God allows various forms of trials. நமக்குள்ளார அப்படியே கூட பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் மூலமாக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறார். 2வது அதே வசனத்துல சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை என்னவென்றால் டெஸ்டிங்ஸ். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள் மூலமாய்த்தான் கர்த்தர் நம்மளை அதிகமாய் கூட உருவாக்குகிறார். ஆகையால் கூட பிரச்சனைகளை நாம் அப்படியே கூட தவிர்ப்போம் என்றால், பிரச்சனைகள் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அனுப்புகிறார் என்று கூட பிரச்சனைகளை குறித்து நாம் அப்படியே கூட கஷ்டப்படுவோம் என்றால் நாம் உருவாக்கப்பட முடியாது, நம்மளை ஆண்டவர் அப்படியே கூட வரைய முடியாது. ஆகையால் பிரச்சனைகளை கொண்டுதான், பிரச்சனைகள் மூலமாக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்க. தொடர்ந்து வாசிப்போமாக. தொடர்ந்து அதே யாக்கோப்பு 1:3-4 வசனங்களை வாசி கேட்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. அல்லேலூயா. அங்க அப்படியே கூட பிரச்சனைகள் மூலமாய் கர்த்தர் அப்படியே கூட நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து, நம்முடைய வாழ்க்கையை பரீட்சித்து நமக்கு அப்படியே கூட தரத்தை அவர் கூட்டி தருகிறவராக இருக்கிறார். அது அப்படியே கூட விசுவாச பரீட்சை அப்படியே கூட நமக்குள்ளார பொறுமையை உண்டாக்கி, அந்த பொறுமையை நமக்குள்ளார அப்படியே கூட நம்முடைய குணங்களை அப்படியே கூட அது பிரகாசிக்க செய்கிறது என்று தான் நாம் பார்க்கணும். தேவன் அப்படியே கூட தேவன் எடுத்து பயன்படுத்துகிற எல்லா பாத்திரங்களும், வேதத்தில் உள்ள எல்லா பாத்திரங்களும் அப்படியே கூட அவர் பிரச்சனைகள் மூலமாய் விசுவாச சோதனைகள் மூலமாய் கர்த்தர் அப்படியே கூட விசுவாசத்தின் பரீட்சை மூலமாய் அநேகரை உருவாக்குறது நாம் பார்க்கிறோம். அதிலே ஒருவரை தான் இன்றைக்கு நாம் அதிகமாய் கூட கவனிக்க போறோம். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு அப்படியே கூட அவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு, அதாவது எகிப்தின் பிரதமராக அவன் அப்படியே கூட உயர்த்தப்படுவதற்கு முன்னதாக அவனை அப்படியே கூட ஆண்டவர் கீழே இருந்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய பாடுகள் மூலமாய் ஒரு பாடுகளுக்கு அடுத்து இன்னொரு பாடு அப்படியே கூட அவனுடைய வாழ்க்கையை அவர் செதுக்கி அவனை உருவாக்கி அவனை அப்படியே கூட ஒரு பெரிய பொறுப்புக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசி கேட்போமாக. யோசேப்புட வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படியே கூட அவன் அப்படியே பல நிந்தைகளுக்குள்ளார, போராட்டங்களுக்குள்ளார தன்னுடைய சகோதரர் மூலமாகவே அவனை அப்படியே கூட பல மாதிரியான பாடுகளில் அவர்கள் நடத்தின போதும் கர்த்தர் அதை வேற விதமாக அவனை பார்த்து அவனை அப்படியே கூட உருவாக்குறதை நாம் பார்க்கணும். வாசி கேட்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18-20 வசனங்கள். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். யோசேப்பு 17 வயது இருக்கும் பொழுதே கர்த்தர் யோசேப்போடு தரிசனங்கள் மூலமாய் பேச ஆரம்பித்தார். அவன்
தரிசன பெறுகிறவனாக இருந்தபடியால் கூட தன்னுடைய சகோதரன் மூலமாய் தன்னுடைய தகப்பனாரும் அவனை குறித்து அப்படியே கூட சரியான அபிப்பிராயம் உள்ளவர்களாக இல்லை. அவனை அப்படியே கூட ஒரு கேளிக்கை பாத்திரமாய் கூட ஒரு 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 பைத்தியக்காரனை போல அவனை வசனம் சொல்லுகிற மனமாய், இதோ இந்த சொப்பனக்காரன் வருகிறான், இந்த பைத்தியக்காரன் வருகிறான், அவனை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கூட அவனை சகிக்க முடியாத அவர் எல்லாரும் மொத்தத்திலே யோசேப்புடைய சகோதரர்கள் மொத்தம் 12 பேர். இவன் 12 பேர்ல ஒருவனாய் இருந்த நாள் இவனை அப்படியே கூட கடைசி பிள்ளைக்கு மூத்த பிள்ளையா இருந்தான். அதாவது இவன் 11வது பிள்ளையா இருந்தான். 11 மற்ற 11 ஆம்பளை பிள்ளைங்களையும் அப்படியே கூட தன்னுடைய தகப்பனார் அவர்களை அப்படியே கூட பல மாதிரியான பொறுப்புகள்ல நடத்தும் பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே கூட விவசாயிகளாக ஃபார்மர்ஸா இருந்து மந்தை பெரிய அளவில் அவர் அப்படியே கூட பராமரித்து வந்ததுனால அவர்களை அப்படியே கூட மாட்டு மேய்க்கிற தொழில்காரர்கள் கூட நாம் சொல்லலாம். வண்ணமாய் கூட அவர்கள் அந்த 10 சகோதரர்களும் யோசப் 11வது யோசப்புக்கு அடுத்து கடைசியாய் ஒரு சகோதரன் தான் பெஞ்சமின். அவர் எல்லாரும் 12 ஆம்பளை பிள்ளைகள். ஆனா இந்த 10 சகோதரர்களும் யோசப்பை குறித்து என்றைக்கும் சரியாகவே எண்ணவில்லை, தவறாகவே தான் அவனை மட்டும் தட்டித்தான் எண்ணி பார்த்தார்களுடைய யோசேப்பை கர்த்தர் வருங்காலத்துல ஒரு உயர்ந்த பாத்திரமாக ஆண்டவர் அப்படியே கூட தேசங்களுக்கு அவன் அப்படியே கூட தீர்க்கதரிசியாய் கூட ஒரு வழிகாட்டியாய் கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் என்று அவர் கொஞ்சமும் நினைக்கவில்லை. அவனை சின்ன வயதில் இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்களுடைய மந்தைகள் எப்படி இருக்குன்னு உணவு கொடுத்து விட்டு யோசப்பு மூலமா அதை விசாரிச்சுட்டு வந்து தேதி சொல்லு அப்படின்னு கூட அனுப்பி விடும்போது அவர் பேசின ஒரு உரையாடல் தான் இதோ பாருங்க, இந்த சொப்பனக்காரன் வரான், இவனை நாம் அடிச்சு போட்டு இவன் அப்படியே கூட அவனை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு கூட அவங்க தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். வசனத்தை நாம் சற்று முன்பு யாக்கோபை பார்த்தோம். அதாவது பலவிதமான சோதனைகளுக்குள்ளார நாம் போகும்போது பரீட்சை, நம்முடைய விசுவாச பரீட்சை மூலமாய் கூட ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில உருவாக்க அவர் ஆரம்பிக்கிறார். அதுல நமக்கு சொன்ன வசனம் என்னவென்றால், பொறுமையானது அது பூர்ணப்படும் பொழுது நாம் இன்னும் கூட சிறந்தவர்களாக ஜொலிப்போம் என்று கூட. ஆகையால் இங்கே இவர்கள் போல தேவன் யோசேப்பை அவர் அப்படியே கூட அவர் தவறாக அவர் எண்ணிப்பார் என்றால் கூட அவனை ஆண்டவர் அப்படியே கூட உருவாக்கி இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் மிகவும் நன்மை செய்கிறவர். அவர் அப்படியே கூட தன்னுடைய பொறுமையை யோசேப்பு மேல அவர் அப்படி கூட இழக்காதபடி அவனை தொடர்ந்து கூட பல மாதிரியான உபத்திரங்கள்ல அவன் கடந்து போக அவன் தேவனை நம்பி சார்ந்திருக்கிறவனாய் இருந்து அவன் ஆண்டவர் தொடர்ச்சியாய் கூட நடத்துகிறதை பார்க்கணும். தொடர்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 37 23 24 வசனத்தை. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ இலேயத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை பொலத்தையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இங்க நான் பார்க்கிறோம், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பு மேல தன்னுடைய கோபத்தையும் வெறுப்பத்தையும் அவர் செலுத்துகிறதை பார்க்கிறோம். மொத்தமாகவே எல்லாரும் சேர்ந்து தீர்மானித்தது என்னவென்றால், அவனை அடிச்சு குழியில போட்டுட்டு அப்பா கிட்ட போய் சொல்லிடுவோம், காட்டு மிருகம் வந்து அவன் அப்படியே கூட கொண்டு போட்டுருச்சு அப்படின்ட்டு கூட சொல்லி கதையை முடிச்சிருவோம்
அப்படின்ட்டு. ஆனால் ரூபன் என்கிற தன்னுடைய மூத்த சகோதரன், அவன் தான் அந்த 2 பேருக்கு மூத்த அண்ணன், அவன் சொல்கிறான் இது ரொம்ப தப்பு அப்படின்னு கூட சொல்லி அவனுடைய அப்படியே வஸ்திரங்கள், யோசப்புடைய அப்பா யோசப்பு ரொம்ப நேசித்தனால அவனுக்கு பல வருணங்களுடைய வஸ்திரங்களை தரித்தவனாக கூட அவன் அழகு பார்த்தவராக இருந்தாராம். அவன் வாலிபவனாக இருந்தனால அவன் அதை போட்டு கொண்டு தான் அவன் அப்படியே கூட அங்கேயும் இங்கேயும் அவனுடைய வேலையிலே அவன் சுற்றி தெரிவானான். ஆனாலும் இந்த வேலையில அவனை அப்படியே கூட அந்த வஸ்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு அது மேலே காட்டு மிருகங்களோட ரத்தத்தை போட்டு அந்த குழியிலே அவனை போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவங்க பாருங்க ரொம்ப யதார்த்தமா அவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இந்த யோசப் கொண்டு வந்த சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. ஆனா அந்த ஒருத்தன் பாதி உயிரோடு கூட அடிக்கப்பட்டு அவன் குழியில அங்க அப்படியே கூட போடப்பட்டிருக்கிறான். ஆனா அந்த நேரம் பார்த்து எகிப்துக்கு கடந்து போகிற வர்த்தகர் ட்ரேடர்ஸ் வியாபாரிகள் அங்கிட்டு வரும்பொழுது அவங்க எல்லாரும் கூடி சொல்றாங்க. அதுல ரூபனும் வந்து அது காலத்தை சொல்றான், இவனை சாவடிச்சு அவனை கொண்டு போடுறதை பார்க்கணும், இவன் அடிமையாகி கூட வித்துருவோம், வித்துட்டு அப்பா கிட்ட போய் நம்ம திட்டம் போட்ட மாதிரியே அவனை காட்டு மிருகம் கொண்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லி அந்த ரத்த கரை உள்ள அந்த வஸ்திரத்தை காட்டி அதுக்கு அடையாளமாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தொடர்ந்து வாசிக்க இருப்போம். அதே ஆதியாகமம் 37 26 28 வரைக்கும் வாசிப்போமாக. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரரை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் என்ன லாபம்? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். ரூபன் வந்து அவனை கொண்டு போடுவானா, அவனை குழியில போட்டுருவோம் அப்படின்னு சொல்றார். இங்க யூதா என்கிற இன்னொரு அண்ணன் சொல்றாரு, இதோ பாருங்க இந்த வர இந்த வியாபாரிகளுக்கு அப்படியே கூட இவனை வித்து போட்டுருவோம், அவனை கொள்ளாம நம்ம வித்து போட்டுருவோம் அப்படின்னு கூட சொல்லும்போது அதுவும் அவங்க ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு கடைசியில 39 அதிகாரம் முழுவதும் பார்க்கும் என்றால் யோசப்பு ஒரு அடிமையா எகிப்துக்கு அவன் அப்படியே கூட விற்கப்படுகிறான். அங்க போத்திபார் என்கிற ஒரு மகாபெரிய சீமானுக்கு வேலைக்காரனாக யோசேப்பை ஆண்டவர் அங்கே அப்படியே கூட அனுப்பி விடுகிறார். ஆனாலும் அங்கேயும் அப்படியே கூட போத்திபாருடைய மனைவி யோசேப்பை குறித்து ரொம்ப அவள் அப்படியே கூட இச்சை கொண்டவளா என்ற ஒரு அழகான ஒரு ஆண்மகனா இருக்கிறானே அப்படின்னு கூட சொல்லி போத்திபார் எஜமான் இல்லாத புருஷன் இல்லாத நேரத்துல தகாத வழியில அப்படியே கூட யோசப்போட உறவு வைக்க வேண்டும் என்று கூட எண்ணின போத்திபாரை கண்டு யோசப்பு அவன் அதுலயும் அவன் அப்படியே கூட தன்னை காத்து கொள்கிறான். சகோதரத்திலிருந்து தப்பி வைத்து தேவன் இப்ப இந்த ஸ்திரீ கையில மாட்டிக்கொண்டான். அங்கிருந்தும் அவன் தப்பிச்சு ஓடுகிறான். ஓடும்பொழுது அந்த ஸ்திரியானவள் அவள் அப்படியே கூட போத்திபாரத்துல அவள் தவறாய போட்டு விட்டு இவன் என்னை கழுக்க பார்த்துட்டான், அவனோட வஸ்திரம் பாருங்க என் கையில மாட்டிக்கிச்சு அப்படின்லாம் சொல்லி கடைசியில அவனை வந்து சிறைச்சாலையில போத்திபார் போட்டுருவார். இப்பொழுது அவன் அப்படியே கூட செய்யாத ஒரு தப்புக்கு சிறைச்சாலையில கைதியாய் கூட எகிப்துல அவன் அப்படியே கூட கைதியாக போகிறான். இந்த காலங்களில் அப்படியே கூட நம் வேதத்தை வாசித்து கொண்டு வருவோம் என்றால் எப்படி தேவன் அப்படியே கூட யோசப்புடைய ஆரம்பமே வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு கதையை அவன் அங்கு சொல்லுகிறதை பார்க்கணும். சூரியனும் சந்திரனும் அப்பாவையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா தன்னுடைய சகோதரனையும் வணங்குகிற ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். அப்பொழுது அவர்களெல்லாம் கேட்கிற கேள்வினா, நாங்களாம் உனக்கு வணங்கணுமா, அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு பெரியவன ஆயிடுவியா அப்படின்ட்டு. ஆனால் யாரும் வேதத்தை வாசிக்கிற யாரும் நாம் என்ன இருக்க மாட்டோம். இப்படியா கூட குழியில விழப்பட்ட அவன், போடப்பட்ட அவன், அப்படியா கூட அடிமையாய் கூட இப்பொழுது ஜெயில அவன் கைதியாய் கூட அவன் வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கேற்போம். தொடர்ந்து கதையை முழுமையாய் கூட நாம் வாசித்து கேட்போமாக. அந்த ஜெயிலில் வாசிப்போம். ஆதியாகமம் 40:20-23 வசனங்களை வாசிப்போம். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பான பத்திரக்காரருடைய தலைமையையும் சுயம்பாகிகளுடைய தலையையும் தன்
உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். இங்க நான் பார்க்கிறோம், அந்த கைதியாய் கூட அவன் இப்படியே கூட எகிப்தின் சிறைச்சாலையில அவன் போடப்படும். அவன் செய்யாத ஒரு தப்புக்கு யோசேப்புடைய, அதாவது போத்திபாரோட மனைவி தவறாய் அவனை குற்றச்சாட்டி அவனை அப்படியே கூட ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்கு அவன் தண்டனை பெற்று போயிருக்கிற அந்த சிறைச்சாலையில கூட அங்கே மற்ற கைதிகளும் இருந்தார்கள். அந்த ராஜாவோட பானபாத்திர காரணம், பிறகு ராஜாவுடைய சமையல் காரணம் அங்க இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட யோசேப்பும் அங்கே அப்படியே கூட அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அப்படியே கூட யோசேப்புக்கு மறுபடியும் கூட அந்த சிறைச்சாலையிலையும் கூட அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அங்க இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் தலைவனாக இவன் இருந்து இவனோட நற்சாட்சி அங்கேயும் ஆண்டவர் அப்படியே கூட அவனை அப்படியே கூட அவர் பிரகாசிக்க பண்ணியிருந்தார். எந்த ஒரு குற்றத்தையும் அவன் செய்யாதவனாக நல்ல ஊழியங்களை செய்து அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தவனமாய் கூட இருந்தனால அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வரம், அதாவது சொப்பனங்களை பார்த்து அதை வியாக்கியானம் செய்கிற, அதற்கு விளக்கம் சொல்கிற அந்த வரம் பெற்றவனாக இவ இருந்தனால இந்த 2 வேலைக்காரன், ஒன்று பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு அப்படியே கூட உணவு பரிமாறுவர் செய்கிறவனும், பிறகு பிற்புறத்துல சமையல்காரனும், அவங்க 2 பேரும் குற்றவாளிகளாக ஏதோ சில குற்றங்களுக்காக அங்கே சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க. ராஜாவோட பிறந்த நாள் முன்னிட்டு அங்கு கைதிகளுக்கு விடுதலை செய்யணும் என்கிற இந்த சூழ்நிலை வரும்பொழுது இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஆண்டவர் அப்படியே கூட விடுதலை கொடுப்பா. அப்பொழுது யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனோடு கூட நட்பு நாம் அப்படியே கூட உருவாக்கிட்டதுனால அவர் யோசேப்பு சொல்லுகிறார், நீ வெள்ளனையே பூர்ணனா என்னை பத்தி சொல்லு ராஜாவுக்கு அப்படின்னு. அந்த காலங்களில் ராஜா ஒரு சொப்பனம் கண்டுகிறார். அதாவது எகிப்தின் ராஜா, பார்வோன் ராஜா அப்படியே கூட ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு நல்ல அப்படியே கூட வியாக்கியானம் செய்கிறவனா இருக்கிறான், அவன் கடவுளுக்கு பயந்தவனும் ஞானம் உள்ளவனா இருக்கிறான் என்று கூட இந்த பானபாத்திரக்காரன் போய் ராஜாவிடத்துல அவன் சொல்லும்போது யோசேப்பு அப்படியே கூட சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து ராஜாவோட சொப்பனத்திற்கு அவன் அப்படியே கூட பதிலை கொடுக்கிறான், நல்ல ஒரு ஆலோசனையை தருகிறான். எகிப்து ஆனது பஞ்சத்துல போகுது, 14 வருஷத்துக்குள் அது எகிப்து ரொம்ப மோசமான நிலைமையில போகுது. அந்த பஞ்சத்துல இருந்து வர தப்பிக்கும் வழியும் யோசேப்பு மூலமாய் ஆண்டவர் அவனை அப்படியே கூட அவன் பிரயோஜனம் உள்ளவனாக கவனம் பெற்றவனாய் கூட அவன் அப்படியே கூட அங்க உயர்த்தப்படும் பொழுது வசனத்தை வாசிப்போம் தொடர்ந்து. 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 37வது வசனத்தில் 41வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, இந்த கதவுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் அப்படியே கூட யோசேப்புக்குள்ளார நல்ல பண்புகளே அவன் சோதிக்கப்பட்டு அவன் பல மாதிரியான போராட்டமான பிரச்சனைகளுக்குள்ளார போயிருந்தும் கூட அவனுடைய விசுவாசம் என்கிற பரீட்சையின் மூலமாய் அவன் அப்படியே கூட ஒரு நல்ல ஒரு பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய் கூட அவன் நல்ல வரங்கள் உள்ள மனிதன் மட்டும் அல்ல, அவன் அப்படியே கூட ஞானம் உள்ளவனாக ராஜாவுக்கே அப்படியே கூட தேசத்திற்கும் அப்படியே கூட அவன் அப்படியே கூட பிரயோஜனம் உள்ள ஒரு 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 பாத்திரமாக தேவன் அவனை எடுத்து பயன்படுத்துகிறது பார்க்கிறோம். யோசேப்பை சொப்பனமானது ராஜாவுக்கு அவன் தந்த விளக்கம் எல்லாம் நன்றாக இருந்ததுனால அவனை அப்படியே கூட ராஜாவுக்கு அடுத்த ஆள் பிரதம மந்திரி ஆகி கூட அவனை எகிப்திலேயே 2வது பெரிய முக்கியமான பொறுப்புள்ளவனாக ராஜாவோட சிங்காசனத்துக்கு அடுத்த ஆளாக கூட இங்கே யோசேப்பு
இருக்கிறதை பார்க்கணும். ஃப்ரம் prison to palace அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கீழே படுங்குழியில இருந்த அவனை அடிமையாய் கூட அவன் ஜெயிலில் போடப்பட்டிருந்தாலும் கடைசியில் அவன் ராஜாவோட அரண்மனைக்கு அப்படியே கூட போகிறது மட்டுமல்ல, அவன் அப்படியே கூட தேசத்துக்கே ராஜாவுக்கே அப்படியே கூட உதவி ஆளுநராக அவன் 2வது முக்கிய எகிப்து தேசத்தின் பதவியிலே அவன் அப்படியே கூட பயன்படுத்தப்படுகிறது. யோசேப்பு அப்படியே கூட அவ்வளவு சிறந்தவனாக வந்ததற்கு காரணம் என்னவென்றால் பல மாதிரியான போராட்டமான நிலையிலேயும் அவன் இருந்த பொழுதும் அவன் பொறுமையை அவன் அப்படியே கூட விட்டுவிடாதபடி எல்லாவற்றிலும் அவன் அப்படியே கூட போராடி அவன் அவனுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு அவனை ஆண்டவர் அப்படியே கூட உயர்த்து மட்டும் அவன் அப்படியே கூட பெருமை இல்லாதவனாக தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக மாறினான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட அவரும் அப்படியே கூட தேவகுமாரனா இருந்த போதும் அவரும் எல்லா நீதியும் நிறைவேற்றும் வண்ணமாய் கூட அவர் பலவிதமான போராட்டங்களில் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தமும் அவர் போராட்டங்களுக்குள்ளதான் அவர் தொடர்ந்து கூட அவர் அப்படியே கூட நற்சாட்சி பெற்றவராக அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக கூட உயர்த்தப்பட்டு இருப்பதற்கு காரணம் அவர் எல்லா காரியங்களிலும் அப்படியே கூட பொறுமையாக இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை பிதாவுக்கு முன்பதாக அவர் பல விதமான சோதனைகளிலும் வலது பக்கம் இடது பக்கம் அவர் சாயாதபடி அவர் தொடர்ந்து அவர் நீதியிலேயே அவர் காணப்பட்டார். வாசி கேட்புமாக மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான். ஆமென். தேவகுமாரனாய் இருந்த இயேசு அப்படியே கூட தன்னை மிகவும் தாழ்த்தி யோவான் ஞானஸ்தானி என்கிற மனுஷனிடத்துல ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கூட அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஞானஸ்தானமானது தண்ணீரில் முழுகி எழுப்பி வருகிற இந்த ஞானஸ்தான சடங்கானது பாவிகளுடைய பாவத்திற்கு அப்படியே கூட மன்னிப்பு பெறும்படியான ஒரு சடங்கு, ஒரு அடையாளமாக தான் இருந்தது. தண்ணீரில் முழுகி அவருடைய பாவங்களை அப்படியே கூட அவர் அறிக்கிட்டு அதை விட்டு அதுல இருந்து அவர் சுத்தமாகி வெளியே வருவதற்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம் இருந்தது. ஆனால் அந்த ஞானஸ்தானத்திற்கே இயேசு சுவாமி தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவம் இல்லாத இவர் ஞானஸ்தானம் எடுக்கவே தேவையில்லை, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் அவசியம் இல்லை. ஆனால் யோவா ஞானஸ்தானத்தை சொல்கிறார், எல்லா நீதியும் இது முதல் கொண்டு நிறைவேற முடியாது கூட நான் உள்ளது ஞானஸ்தானம் பெற நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று கூட சொல்கிறார். அதற்கு இன்னொரு அடையாளம், அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் அவர் தன்னுடைய பிதாவோட சித்தத்தை செய்ய எந்த கஷ்டத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூட தன்னை தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுக்கறதுக்கு இது அடையாளமா இருக்கு. அதனாலதான் தெய்வமானவர் மனிதனாய் கூட வந்தார். மனிதனாய் இருந்து அவர் சகலத்தையும் அப்படியே கூட அவர் அப்படியே கூட பொறுமையோடு கூட கீழ்ப்படிந்து தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்ய தன்னை மரண பரியந்தமும் கூட அவர் ஒப்பு கொடுத்தார் என்று கூட வசனோ அவருக்கே இந்த ஒரு கஷ்டமான இந்த ஒரு அப்படியே கூட பாரமான சிலுவை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்களும் நானும் எப்படி நாம் பிரச்சனை கண்டு ஓடுவோம் என்றால், நாம் பிரச்சனைக்கு நாம் குறுக்கு வழி தேடுவோம் என்றால் தேவன் நம்மளை தன்னுடைய சாயல்லையும் தன்னுடைய நீதிலையும் அவர் உருவாக்க முடியாது. கர்த்தர் அப்படியே கூட நம்மளை ஒவ்வொருத்தரையும் யாக்கோப்பு புஸ்தகம் சொன்னது வண்ணமாய் சற்று மூலம் வாசித்த மாதிரி பல மாதிரியான பாடுகள் மூலமாய் நாம் கடந்து போக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அங்கே நம்மளை உருவாக்கலாம். வாசி கேட்போம். இப்படி புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் தேவகுமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகள் மூலமாய் அவர் அப்படியே கூட தேவ சமூகத்துல
நீதியும் கீழ்ப்படிதலையும் அவர் சம்பாதித்து கொண்டார் என்று கூட நாம் பார்க்கிறோம். வானத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசுவே அவர் கடவுளாய் இருந்து அவர் பாடுகள் மூலமாகத்தான் அவர் தன்னை அப்படியே கூட உருவாக அவருக்குள்ளார நீதி அப்படியே கூட கூட்டப்பட சேர்க்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிறதை நாம் மிகவும் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரியம். தேவனே அப்படியே கூட தன்னை அப்படியே கூட அப்படி ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால் கூட பாடுகள் வழியாய் கூட போராட்டங்கள் மூலமாய் கூட ஆண்டவர் நம்மளை உருவாக்க நாம் இடம் கொடுக்கும்பொழுது நாம் தேவனுக்கு ஒரு சிறந்த பாத்திரமாக வெளியேற பெற்ற ஒரு ஒரு ஜுவல் என்று கூட ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு ஒரு வெளியேறப்பட்ட பொருளாய் கூட நாம் மாறுகிறதே தேவன் நமக்குள்ளார நிறைவேற்றலாம். ஆதி சபையில அப்படியே கூட தலைவர்களை நியமிக்கும் பொழுது இப்படியா போன்ற நல்ல குணாதிசயம் உள்ளவர்களை தான் அவள் தேர்ந்து கொண்டு அவர்களே அப்படியே கூட தலைவர்களாக நியமித்தலாம். கிறிஸ்துவ ஊழியத்திலையும் விசுவாசியாய் இருக்கிற நாமும் கூட நமக்குள்ளார நல்ல கேரக்டர்ஸ், நல்ல பண்புகள், நல்ல குணாதிசயங்கள் உருவாகுவதற்கு நாம் அப்படியே கூட இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருங்காலத்திலே ஆண்டவர் நம்மளை அப்படியே கூட பரலோகத்திலேயும் அவர் அப்படியே கூட நம்மளை அப்படியே கூட கனப்படுத்துவர்களாக நாம் பரீட்சையில ஜெயித்தவர்களாக காணப்பட முடியும். வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தலைவர்களா இருக்க வேண்டும் என்ற தகுதிகள் என்ன என்று கூட அங்க ஆண்டவர் சொல்வது பார்க்கிறோம். 3 தகுதிகள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டுமா. அப்படியா போன்ற இந்த 3 முக்கியமான பண்புகள் இருக்கும்போது, குணாதிசயங்கள் இருக்கும்போது தான் அவர்களை தலைவராக நியமிக்க முடியும். அப்படியே கூட நீங்கள் அப்படியே கூட பாடுகளில் தேவன் உங்களை உருவாக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களையும் அப்படியே கூட அவர் கனத்துக்குரிய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு காரியம் தான், ஒரு குணாதிசயத்தை தான் இது வரைக்கும் பார்த்தோம். நல்ல கேரக்டர்ஸ் வேணும் என்று, நல்ல குணாதிசயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது பாடுகள் மூலமாக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்க முடியும் என்று கூட நம்ம. 2வதாக நல்ல பெயர் உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நல்ல பெயர், நல்ல சாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டுமா. வாசி கேட்போம். 1 தீமோத்தேயு 3:7 வாசிப்போம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். ஆமென். தலைவர்களாக மறுபடியும் கூட தொடர்ந்து புதியற்பாட்டு சபையிலே தலைவர்களாக தகுதி பெற்றவர்கள் யார் என்று கூட ஆண்டவர் அப்படியே கூட பட்டியல் போட்டு காட்டும் பொழுது தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நற்சாட்சி பெற்றவர், பிசாசுடைய கன்னி பொல்லாத காரியங்களில் அப்படியே கூட பிசாசின் சோதனைகள் இல்லை அப்படியே கூட ஜெயித்தவனாக இருக்க வேண்டுமா. அதோடு கூட நற்சாட்சி பெற்றவனாக மற்றவர்கள், அதாவது சபைக்கு வெளிப்புறமாய் இருக்கிறவர்கள் அவனை பார்த்து நல்ல சாட்சி உடையவன் என்று கூட சொல்ல வேண்டுமா. அவனை தான் தலைவனாக போட முடியும் என்று கூட. ஸோ நமக்கு நல்ல ஒரு பேர் இருப்பது, கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு நல்ல சாட்சி, நல்ல பேர் உடையவர்களாக இருப்பது மிகவும் ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 3:13 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அங்கே தங்களுக்கு நல்ல பெயர் உடையவர்களாய் கூட, நல்ல பெயர் நமக்கு இருக்கணும். தலைவலா இருக்கிற நமக்கு நல்ல பெயர் இருக்க வேண்டும். தலைவலா மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் வரப்போற வசனங்களை வாசிப்போம் என்றாலும் கூட தேவ பிள்ளைகளுக்கு அப்படியே கூட நற்சாட்சி, நல்ல பெயர், சமுதாயத்தின் மத்தியில மற்றொரு மத்தியில நம்ம அப்படியே கூட தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு நல்ல குட் ரிப்போர்ட்
நமக்கு அவர்கள் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வாசி கேட்போமாக. நீதிமொழிகள் 22:1. நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்பட்டத்தக்கது. நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். அதாவது திரளான சொத்துக்களை சம்பாதிப்பதை காட்டிலும் நல்ல பெயரை சம்பாதிப்பது, நற்கீர்த்தினா நல்ல பெயரை சம்பாதிப்பதே நலம் என்று கூட கர்த்தரோட வசனம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழி 21 அதுதான் சொல்லுகிறது. திரளான சொற்களை நாம் ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் நமக்கு நல்ல பெயரை நாம் சம்பாதித்துக் கொள்வது நல்லது என்று கூட. அது போக இன்னொரு வசனத்திலும் ஆண்டவர் இவனமாய் கூட சொல்கிறார். பிரசங்கி 7:1. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனநாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. மறுபடியும் கூட அந்த 7:1 முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது என்று கூட ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது சுகந்த வாசனை பெர்ஃப்யூம் காட்டிலோ நமக்கு நல்ல பேர் இருக்கிறது. அந்த வாசனைக்கு மேலாக நமக்கு அப்படியே கூட சிறந்ததா இருக்குமா? உங்களை குறித்து பிறர் பார்த்து உங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட், ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா அதுவே அப்படியே கூட உங்கள் மேல இருக்கிற சுகந்த வாசனை காட்டிலும் சிறந்தது என்று கூட சிறப்பானது என்று கூட வசனம் சொல்கிறதை பார்க்கணும். மாம்பரியமானது நாம் நல்ல சாட்சி உள்ளவர்களாக நல்ல பேர் உடையவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை தொடர்ந்து கூட அவருடைய ஊழியத்தின் அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தில் அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். வாசி கேட்போம். பிலிப்பியர் 2:8-9 இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். பிலிப்பியர் 2:8-9. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் அவரும் யோசேப்பை போல, அவரும் வேதத்துல தானியேல், மற்ற தாவீது ராஜா இவர்ல போன்ற ஊழியர்கள் இவர்ல எல்லாரும் பாடுகள் அப்படியே கூட சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உண்மையாய் கூட ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே, ஊழியம் செய்தனாலே இயேசுவுக்கும் ஆண்டவர் அப்படியாய் கூட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு பரலோகத்திலே கொடுத்தாராம். ஆச்சரியமான. அது மட்டும் அல்ல, இயேசுவுக்கு மட்டும் ஆண்டவர் அப்படியே கூட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அவரை விசுவாசிக்கிற அவருடைய எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு நல்ல சான்றிதழை தருகிறதை பார்க்கிறோம். அதை தான் நாம் வாசித்த இந்த செய்தியை நாம் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 3:12 வாசிப்போமாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். யார்? ஜெயம் கொள்கிறவனை. அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய
எருசலேம் ஆகிய ஆ. என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆமே. கர்த்தர் அப்படியாய் கூட ஜெயம் கொள்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் நற்சாட்சி பெற்ற நல்ல பண்புகளோடு கூட நல்ல குணாதிசயங்களோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் பரலோகத்துல இது ஒரு புதிய நாமத்தை அவர் தருவார் என்று கூட சொல்கிறதை பார்க்கும். இந்த தெய்வ செய்தியை கேட்கிற நீங்களும் அப்படியே கூட இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் அப்படியே உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட நீங்களும் அப்படியே கூட தேவனுக்கு சிறந்த பாத்திரவான்களா, நீங்களும் உங்களோட விசுவாசம் என்கிற பரீட்சையில ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீங்கள் சான்றிதழ் பெற்றவர்களாய் கூட தேவனுக்கு முன்னதாக நீங்கள் அப்படியே கூட திகழ கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு உதவி, அந்த ஒரு உயர்வை தருவார் என்று கூட நாம் விசுவாசிப்போமாக. சோர்ந்து போகிறவனை ஆண்டவர் அப்படியே கூட தட்டி எழுப்பி தானும் அப்படியே தன்னுடைய போராட்டமான நிலைமையில ஜெயம் கொள்கிறவனாக மாறும்போது தேவன் அப்படியே கூட நீங்கள் அப்படியே நற்சாட்சி பெற்றவர்களாக, நல்ல கீர்த்தி உள்ளவர்களாக, பேருடையவர்களாக தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாராக. வாருங்கள், நாமும் அப்படியே கூட தொடர்ந்து நம்முடைய போராட்டத்திலே இதோ இந்த COVID-19 இந்த வியாதியின் மூலமாய் வந்த பல மாதிரியான லாக்டவுன் சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் நம்மளை தொடர்ந்து பொறுமையோடு கூட காத்து நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் வருகிற காலங்களில் நாம் அவருக்காக நாம் ஜொலிப்புமாக, பிரகாசிப்புமாக, தேவன் தொடர்ந்து நமக்குள்ளார நல்ல சாட்சியான ஒரு ஜீவியத்தையும் நல்ல பேருடையவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவாராக. கர்த்தர் அப்படியாய் கூட சோர்ந்து போகிறவனே அல்ல, ஜெயம் கொள்கிறவனே ஆண்டவர் அப்படியா கூட கடைசியில அவருடைய பரலோக ராஜ்யத்திலே அந்த புதிய எருசலேத்திலே புதிய பெயரோடு கூட அவனை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே சுவாமி நீ உருவாக்க முடியாத கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரே தன்னுடைய போராட்டமான நிலையில தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரே விட்டு போகிறவர்களாக ஆண்டவரே அதில் ஆண்டவரே ராஜா அவர் சோர்ந்து போகாதபடி இன்னமும் உமக்கு ஆண்டவரே பலன் கொண்டவர்களாக, இன்னமும் ஆண்டவரே தங்களுடைய விசுவாசத்திலே ராஜா ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக தங்களுடைய ஆண்டவரே எல்லா மாதிரியான போராட்டங்களிலும் நீர் அவர்களை ஆண்டவரே உதவி செய்து அவளை ஆண்டவரே சிறந்த ஆண்டவரே சுவாமி ஓ தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரை உருவாக்குவீர் என்று கூட என்னோட விசுவாசத்தை கட்ட அவளை ஆண்டவரை தொடர்ந்து ராஜா நடத்த முடியாத கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சுவாமி உமக்காக தொடர்ந்து ராஜா உண்மையாய் தங்கள் ஓட்டத்தை ஓட ஆண்டவரே பாரமாய் இருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே உதவி பெற்று ராஜா தங்களை ஆண்டவரை இன்னும் கூட கர்த்தாவே ஓ எல்லா மதையான போராட்டங்களையும் மேற்கொண்டு ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சுவாமி உம் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய பலனும் உம்முடைய ஆண்டவரே ராஜா கிருபையும் அவள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரை உருவாக்க முடியாது கூட கேட்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம் ராபோஜனத்துக்கு ஆயத்தமாகவும் இன்னும் சிறிது நேரத்திலேயே நமக்கு கர்த்தரோட பந்தியிலே சேரும்படியாக கூட அழைப்பு கொடுக்கப்படும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட ராபோஜன காரியங்களை ஆயத்தப்படுத்தி இந்த பந்தியிலே சேரும்படியாக கூட உங்களை அழைக்கிறோம். பிரியமானவர்களே, தேவ வார்த்தையை கேட்ட நாம் கர்த்தர் தொடர்ந்து அப்படியே கூட நம்மளை அப்படியே கூட நல்ல பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்த முடியாத அப்படியே கூட நல்ல குணாதிசயங்கள் நல்ல அப்படியே கூட சாட்சி உடையவர்களாக தேவனோட ராஜ்யத்துக்கும் சமுதாயத்திற்கும் அப்படியே கூட நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க தேவன் கிரியை செய்வராக. உங்களோட வாழ்க்கையிலே உங்களோட ஓட்டம் தொடர்ந்து அப்படியே கூட தேவனாலே கட்டப்பட உங்களுக்குள்ளாரையும் அவருடைய சாயலை ஆண்டவர் அப்படியே கூட உருவாக்க நாளில் பந்து எடுக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளார ஆண்டவர்
அவருடைய கிரியிலே தொடர்ந்து செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. நாம் அப்படியே கூட இந்த வேலையில் கூட ஒரு ஜபத்தை நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய அப்பத்திலையும் அவருடைய திராட்சை ரசத்திலையும் நாம் பங்கு பெற நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. நல்ல ஆண்டவரே, மறுபடியும் ஆய்கூட கர்த்தாவை நாங்கள் கேட்ட உடைய செய்தியின் மூலமாய்க்கூட தேவரே எங்களை ராஜானை தொடர்ந்து உருவாக்க முடியாது. எங்களை இந்த நாளிலே ராஜா அவங்களோட வார்த்தை கேட்ட ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நிதானித்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுவாமி சோதித்து பார்க்க முடியாது கூட ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளார உமக்கு பிரியமில்லாத ஏதாவது இருக்கும் என்றால் கூட அவளை விட்டு ஆண்டவரே நாங்கள் சுவாமி இன்னும் கூட விலகி எங்களை ஆண்டவரே சுவாமி உம்முடைய நீதிக்குள்ளாரையும் உம்முடைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ராஜா கிரியலுக்குள்ளாரையும் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு முன்மாதிரியான ஆண்டவரே வாழ்க்கையை வாழ்ந்த வண்ணமாய்க்கூட நாங்களும் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆண்டவரை ஜனங்களுக்கும் எங்களுடைய ஆண்டவரை பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஆண்டவரை ஒரு முன்னுதாரணமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி அதை பின்பற்றாதபடி அவை விட்டு விலகி உம்முடைய சாயலிலையும் உம்முடைய ஆண்டவரை நீதியிலையும் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பந்தியிலே ஆண்டவரே சுவாமி 41 திராட்சரசத்திலும் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உங்கள் வருகிலே ஆண்டவரே நினைவு கூறும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம் விசுவாசத்தோடு கூட இந்த அப்பத்தை நாம் ஆண்டவர்களுடைய சரீரத்தை அவருடைய மரணத்தை அப்படியே கூட நாம் நினைவு கூறும்படியாக நாம் உட்கொள்வோமாக. வனமாய் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தமானது நம்முடைய சகல பாவங்களை மன்னிக்கிறது. நமக்குள்ளார அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களே நமக்குள்ளார அது வரப்பண்ணுகிறது என்று கூட நாம் விசுவாசித்து திராட்சை ரசத்தை நாம் பானம் செய்வோமாக. கர்த்தருடைய அப்பத்திலையும் அவருடைய திராட்சை ரசத்திலையும் பங்கு பெற்ற நீங்கள் தொடர்ந்து அவருக்காக இந்த ஜூலை மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் கூட தொடர்ந்து உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை ஜெயம் கொள்வர்களாக ஓடி முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் இறுதி ஜெபத்தை செய்து நாம் ஒப்பு கொடுப்போம், கடன் சொல்லுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம் பிதாவுடைய அன்பும் கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய இணையற்ற ஐக்கியமும் என்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை அப்படியே கூட ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மீண்டும் நாம் ஒருத்தரை பார்க்க மட்டும் கர்த்தருடைய சமாதானத்தை உங்களுக்கு வணங்கி செல்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு. அடுத்த வாரத்திலிருந்து நாம் பழைய வழக்கத்து போல சபைக்குள்ளார ஆராதிக்க முடியாய் அரசாங்கம் நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது. ஏறத்தாழ ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு 60 பேர் 7 வயதிலிருந்து 69 வயது வரைக்கும் வயது உட்பட்டவர்கள் ஆராதனையில வந்து பங்கு கொள்ளலாம். இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், நீங்கள் அப்படியே கூட சபையோடு கூட நீங்கள் ஆராதனையிலே பங்கு கொள்கிறீர்கள் என்று கூட உங்களுடைய விருப்பத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் பெயர்களை ரிஜிஸ்டர் பண்ணி ஆராதனைக்குள்ளார நுழையணும். 60 பேருக்கு மேலே வருவீர்கள் என்றால், ரிஜிஸ்டர் பண்ணாமல் வருவீர்கள் என்றால் நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டீர்கள். அங்கே கூட ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முதல் வர்றீங்களோ முதல் 60 பேருக்கு சபையிலே ஆராதிக்க முடியாது கூட இடம் கொடுக்குறோம். ஆனாலும் 7 வயதுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் தம்முடைய பெற்றோர்களோடு இருந்து ஆராதிக்கலாம். 69 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்கள் ஆராதிக்க முடியாது. இது இப்பைக்கு அரசாங்க சட்டத்திட்டங்கள் பிரகாரம் நாம் அதை கீழ்ப்படிவு செய்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியம், மலேசியன் சிட்டிசன்ஸ் தான், வெளிநாட்டுக்காரர்கள், ஸ்ரீலங்கன்ஸோ இந்தியன்ஸோ உங்களுக்கு இப்பொழுது இல்லை. நீங்கள் லைஃபாக அப்பொழுது போல
டிவியில் நீங்கள் அப்படியே கூட லைவ் ரெக்கார்டிங் செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஆராதனைக்குள்ளார் சபைக்கு வருவதற்கு மலேசியன்ஸ்க்கு மட்டும்தான் இப்பொழுது உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனத்தில் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலிருந்து நேரடியாக ஆராதனைக்குள்ளார ஒத்துழைப்பார். இன்றைய துதி ஆராதனையும் தேவ செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆன்லைன் மூலம் செலுத்தலாம். கோவிட்-19 நடமாட்ட தடையீடு காலங்களில் கிளாட் டைடிங் தமிழ் சபையானது ஆன்லைன் சர்வீஸ் மூலம் தொடர்ந்து செயல்படும். கிளாட் டைடிங்ஸ் தமிழ் சர்ச்சின் அறிவிப்புகளையும் நிகழ்வுகளையும் அறிய எங்களது Facebook பேஜை ஃபாலோ செய்யவும். அதோடு வாராந்திர ஆராதனைகளுக்கு கிளாட் டைடிங்ஸ் PJ தமிழ் சர்ச் யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக இந்த வீடியோவை உங்களின் தனித்துவ Facebookலும் இன்ஸ்டாகிராமிலும் ஷேர் செய்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு பகிருங்கள். நன்றி.